நான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் எழுத்து பெருசாக தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த காலத்துலேருந்து என் அப்பா அம்மா கேட்ட பாடல்கள் எல்லாம் எம்எஸ்வி சார் நான் சொன்ன ஆடியோ கேசட்ல போட்டு போட்டு கேட்கும்போது அந்த வார்த்தைகள் தான் அவங்க பாட வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சாங்ல வந்து அந்த மெலடி வந்து ரொம்ப அழகா இருந்தாதான் அந்த லிரிக்ஸ் எல்லாம் அழகா உட்காரும். ஸோ சில பாடல்கள் வந்து நம்ம டியூனா உட்காந்து ரொம்ப அழகா பிடிக்கும்னா அந்த லிரிக்ஸ் நம்ம எதுவுமே சொல்ல சுந்தரி கண்ணால் ஒரு செய்திலாம் வந்து அதுக்கு மேல ஒரு டியூனோ ஒரு லிரிக்கும் கேட்க முடியாது அந்த மாதிரி. ஸோ ரெண்டு பக்கமும் பண்ணலாம். ஏதாச்சும் இருந்தா இந்த டீம் கிட்ட கேட்கலாம். ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும். நான் வருவேன்னு நானே எப்படி சொல்ல முடியும்? இந்த பாட்டுல வேற யாரோ தான் நடிக்க வேண்டியதா இருந்தது. பட் அவர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப வருஷமா தெரிஞ்சனால நான் நிறைய பாடல்கள்ல சின்ன சின்ன கேமியோ ரோல் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ இதுல வந்து நீங்க நடிங்க அப்படின்னாரு. பட் இதை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேருங்க கேட்குறாங்க. அண்ட் நடுவுலையுமே சில அஸ்குமார்னு ஒரு சாங் ஒன்று செஞ்சேன். அதுல ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருப்பேன். அதுலயுமே பார்த்து கேட்டாங்க. ஸோ ஒரு 2-3 பேருங்க கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. நடிக்கணுமா வேணாமான்னு தெரியல. அது டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட எப்படி கேட்க முடியும்? அவங்க ஷார்ட்ஸ் கொடுத்தானா பண்ணுவேன். அவங்க கேட்டது வாட் எவர் he asked me I did. And I think you need to answer this and you have to ask the choreographer. இல்லை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேச்சுரலாக இருக்கணுமோ அப்படின்றது மெயின்டைன் பண்ணுறது ஒன்று. ப்ளஸ் இது ரொம்ப சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணுற விஷயமா வந்து எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரீஸியாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்வெட் போட்டு கெட் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு இல்லாமல் அப்படி ஜஸ்ட் மேக்கிங் இட் கம்ஃபர்டபுள் 24 ஹவர்ஸில் இதை ஷூட் பண்ணுவோம் அது. ஸோ அதனால் நான் சொன்னேன் அழகான பேய்ன்னு சொன்னேன். அவங்கள நான் பேயை ஒரு ஷார்ட்டோட காட்டலையே. இவங்க பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். ஏவிஎம் பக்கத்தில் ஒரு ஸ்டுடியோவில் பண்ணியிருந்தேன். சார் இல்ல அது ஸ்கிரிப்ட் எழுதும்போது கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு பேய் பிடிச்சதா இல்ல பேய்க்கு அவர் பிடிச்சதான்ற ஒரு கண்டென்ட் வந்து நாங்க பேசியிருப்போம். ஸோ இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். பேய்த்தனமான காதல், பேயே காதல் பண்றது, இல்ல பேய் வந்து ஹியூமனை காதல் பண்றதுன்ற பல ஆங்கிள்ஸ்ல எப்படி வேணா எடுத்துக்கலான்றது தான் சார். ஆமா பிஜேஷ். ஆமா இல்ல கண்டிப்பா இது டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான். நீங்களே சொல்லிட்டீங்க சாங்கே 3 நிமிஷம் தான். 3 நிமிஷம் நிறைய பேர் ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்கல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே லிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்தந்த பேய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டுல வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பேய் தான். ஏன்னா நான் காமிச்சிருக்க பேய் எல்லாமே வந்து வேர்ல்டு லெவல்ல இருக்கிற பேய்கள். ஸோ அதனால அவங்களுக்கு அறிமுகங்கள் தேவையில்லை. ஸோ நான் பேயும் காட்டணும் மற்றவங்களையும் காட்டணும். அதனால அப்படி இருந்தது. ஆமா பேய்க்கெல்லாம் அரசி அப்படின்னு ஒரு அழகான ஒரு அரசி. இது ஒரு கற்பனை பார்த்தோம். லிரிக் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரொம்ப ஒரு மெலடியான ஒரு பாட்டு கிடையாது இல்லையா? எல்லாம் சின்ன பசங்களை ஆட வைக்கிற ஒரு விஷயம் இதுங்க. இந்த பாட்டுல லிரிக் இதுல என்ன ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, நான் ஏதோ ஒன்று பாடி இதுல ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று போட்டு விட்டுட்டேன். அது அந்த டைரக்டர் அந்த எஃபெக்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாரு. அது டெலிஃபோன்ல பேசுற மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ். எனக்கு அதுதான் வேணும்ட்டாரு.
ஸோ கடைசி வரைக்கும் அந்த எஃபெக்ட்ஸ்ல எப்படி லிரிக்க கேட்க வைக்கிறதுனே தெரியாம புரியாம ஒரு மாதிரி பண்ணி வெளியே வந்திருக்கு. ஸோ ஆனா அதுல ஒரு ஒரு லைனும் அவர் எழுதியிருக்கிறது அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, நன்னு நின்னு பன்னு தின்னுது எனக்கு வேணும்னு இட்டு துரத்துதுன்னு, அந்த இட்டுன்றது இட்டு பேய், அந்த ஜோக்கர் பேய். ஸோ அதையும் விஷுவல்ல அப்படி காமிச்சிருப்பாரு. ஸோ ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். லிரிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாட்டுல. டியூன் இதெல்லாம் தாண்டி அந்த லிரிக் ரீச் ஆனாதான் அந்த பாட்டு சின்ன பசங்கள் முதல்ல குழந்தைங்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு பிடிச்சாதான் நம்மளும் பிடிக்கும் இல்லையா? ஸோ இது ஒரு ரைம்ஸ் மாதிரினே வச்சுக்கலாம். இல்லை போயிட்டு இருக்கு. ஐ திங்க் another மூவி இப்போ 7G ரெயின்போ காலனி இல்லை, பட் இன்னொரு 7G வருது இப்போ. அது ஷூட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் ஐ ஃபினிஷ்ட். அப்போ ஒரு தெலுங்கு மூவியும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மலையாளமும் ரிலீஸ் ஆயிடுது, behind, that should release in other that is only Malayalam. Mostly they will do in Tamil also, so it's called Behind. That should also come, I think, May end, not May end, but by June or July release plan பண்றாங்க. And then the 7G is coming, so I think I have a couple of lineups. Re-release, I think 7G definitely. Re-release க்கு நான் ஹைதராபாத் போனேன் 7G தெலுங்குக்கு. And I think ரத்னம் சார் இப்போ பிளான் பண்றாங்க தமிழ் 7G re-release பண்றதுக்கு. So let's see. I think it will be nice. Even Kalkundan will be nice. Those are the movies, everybody still remembers and they would love to watch it on screen again. So I think 7G and Kalkundan definitely. நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா நான் உடனே ஹீரோவா நடிக்கிறேன். பண்ண மாட்டேன்றாரு. இந்த மாதிரி குட்டியா ஒரு பாட்டு கொடுத்து முடிச்சிடுறாரு. இல்ல அப்படி இல்ல, எனக்கு ஆக்சுவலா ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் 16 வருஷம் இண்டஸ்ட்ரியில மியூசிக் பண்ணி இருக்கேன், பாரிஜாதம் படத்துல இருந்து. அதுவும் நான் முதல் படம் ஒர்க் பண்ணது பாக்கியராஜ் சார் கிட்ட. ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது அந்த ரீரெக்கார்டிங் பார்க்கும்போது ஒரு ஆக்டர் எவ்வளோ அந்த சீன் 100 தடவை பார்க்குறோம், ஏன்னா மியூசிக் பண்ணி. ஸோ ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு ஆக்டிங் நாலேஜ் அதில் இருக்கும் இல்லையா பார்த்துட்டு. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆக்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் நிறைய பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி எஸ்பெஷலி சாங்ஸ் வரும்போது அதில் நம்மளோட ஸ்டைல் ஆஃப் சாங்ஸை வந்து ஆடி காட்டணும் அப்படின்ற ஒரு. ஸோ அதனால தான் என்னோட இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேய் காதல், இந்த மாதிரி சில பாடல்கள்லாம் பண்ணி அதில் நானும் அப்பியர் ஆகிறேன். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுத்தாங்கன்னா நல்ல ரோல். அதுவும் நான் வந்து பெரிய ஹீரோவாலாம் அப்படி நடிச்சு இது பண்ண முடியாது. எனக்கு ஏற்ற மாதிரியான ஏதாவது ஒரு ரோல் வந்ததுன்னா பண்ணலாம். ஸோ கண்டிப்பா சார் வந்து ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டாரு. இன்னைக்கு இது வந்து கண்டிப்பா இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ஃபார் த பாஸ்ட் 2-3 இயர்ஸ். ஏன்னா கோவிட் 20க்கு அப்புறமா 21 வரும்போது தான் என்ஜாய் என்ஜாமி, குட்டி பட்டாசு, அஸ்குமாரோ இந்த மாதிரி பாடல்கள்லாம் வரிசையா ஹிட் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருங்க கஷ்டப்பட்டு, ஏன்னா நான் வரும்போது மியூசிக் டைரக்டர்ஸ் 2005-2006 ஒரு 10-15 மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருங்க இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி பாட்டை வெளியே காட்டணுன்ற ஒரு ஸ்பேஸே இல்லாம இருந்தது. இன்னைக்கு அந்த ஒரு பாடல்கள் மூலியமா இன்னைக்கு நீங்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் சாங் மூலியமா தான் அவங்க மியூசிக் டைரக்டர் ஆகி நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி 10 வருஷம் முன்னாடி இல்லை. ஸோ இன்னைக்கு அது கண்டிப்பா ஒரு ட்ரெண்ட் செட்டிங். இந்த இண்டிபெண்டன்ட் சாங்லன்னு மட்டும் இல்லை, நம்ம ஊர்ல சினிமா தான் பெருசு இல்லையா? ஸோ இன்னைக்கு அவங்களால என்ன பாட்டு வேணா பண்ணி தனிமையா ஒருத்தர் வீட்ல இருந்தே ஒரு பாட்டு பண்ணி அவங்க வெளிப்படைய காமிச்சு அவங்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து காட்ட முடியும். இன்னைக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா மாறிடுச்சு. ஃப்ரீடம் கண்டிப்பா இண்டிபெண்டன்ட் சாங்ஸ். பிகாஸ் இது வந்து எங்களுக்கு என்ன வேணும்ன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேய் பாட்டுன்னு இவர் சொன்னாரு, அந்த பேய் பாட்டு எப்படி இருக்கணும், அதுக்கு எப்படி ஒரு ஹுக் ஸ்டெப் வேணும், அந்த என்ன மாதிரி லிரிக்ஸ் அதில் வேணும்,
இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டா வந்து இப்போ அவருமே ஒரு டிரெக்டர், இப்போ அவர் ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு பாட்டு இப்படிதான் இருக்குன்னு சொல்லும்போது அதில் போய் லிரிக்க மாத்துங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு மெலடி சாங்னா மெலடியா தான் இருக்கணும். இதுல வந்து நம்ம இப்போ பேய் பாட்டு ஒரு மெலடி பாட்டா கூட நான் பண்ணியிருக்கலாம். பட் வி சோஸ் இட் டு பி ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்சமா ஒரு டான்ஸ் நம்பரா இருக்கணும். இன்னைக்கு ரீல்ஸ்லாம் ஹிட் ஆகுது, அதுல ஒரு ஸ்டெப் நல்லா இருக்கணும், அந்த ஸ்டெப் சிம்பிளா இருக்கணும். இதெல்லாம் நிறைய பார்க்கறதுனால இதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ் கிடையாது. பட் ஆப்வியஸா சினிமா ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் சினிமா இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணும்போது தட்ஸ் வேர் அதுல தானே பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ சினிமா பெரிய ஒரு விஷயம் தான். யார் நான் நடிக்கணும்னா? நான் நடிக்கணும்னு அந்த மாதிரி எனக்கு தோணல. பட் எனக்கு வந்து அப்படி தோணுனதோட நான் போடா போட்டின்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பேன். சிம்பு சார் அதில் வந்து அவரோட போய் சோபனா கிட்ட வீட்டில் போய் திரும்பி போய் என் குழந்தைய இன்னொரு 10 குழந்தை பெத்துப்பேன்டி அப்படின்னு சொல்லி போய் பேசுவாரு. அந்த ஷாட் வந்து அவர் நடிச்சிருப்பாரு ஒரே சிங்கிள் டேக்ல. ஒரு ஆர்டிஸ்டா அவர்கிட்ட வந்து எனக்கு தெரியும் அது எப்படி விக்னேஷ் சிவன் வந்து அவர்கிட்ட அந்த சீனை சிம்பிளா சொன்னாரு. பட் இவர் வந்து அது ஒரே டேக்ல நடிச்சு அதுல அழுதுட்டு அப்படியே திருப்பிட்டு போயிடுவாரு. ஸோ என்னடா இப்படி ஒரு பெர்ஃபார்மர். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் அந்த சீனுக்கு ஒரு 20-30 தடவை நான் மியூசிக் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மியூசிக் பண்ணி அதை பார்க்கும்போது இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரே நம்ம தமிழ் சினிமால, நம்மளும் ஏதாவது இந்த மாதிரி ஒன்று நடிக்கலாமா, அது அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. இவங்களோட பெட்டரா நடிக்கணும்னு எனக்கு அப்படி தோணுது இல்லை நான் பண்ண படங்கள்ல. நான் பண்ணாவா ரீமேக் பண்ணாவா? எனக்கு தனுஷ் சாரோட படங்கள் எது பண்ணாலுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் காதல் கொண்டேன் அண்ட் துள்ளுவது இளமை இந்த படங்கள்லாம் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு பயங்கர ஒரு ஃபயர் அண்ட் எனர்ஜி இருந்தது. ஸோ எஸ்பெஷலி காதல் கொண்டேன் அந்த படத்துல எங்க ஏரியா உள்ள வராது படத்துல, சாரி புதுப்பேட்டை படம் தான். ஸோ புதுப்பேட்டை மாதிரி ஒரு ரோல் எனக்கு ஒன்று அப்படி கிடைச்சுன்னா I'll be like அதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் வேணான்ற மாதிரி. நான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் எழுத்து பெருசா தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த காலத்துல இருந்து என் அப்பா அம்மா கேட்ட பாடல்கள் எல்லாம் MSV சார் நான் சொன்ன ஆடியோ கேசட்ல போட்டு கேட்கும்போது அந்த வார்த்தைகள் தான் அவங்க பாட வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சாங்ல வந்து அந்த மெலடி வந்து ரொம்ப அழகா இருந்தாதான் அந்த லிரிக்ஸ் எல்லாம் அழகா உட்காரும். ஸோ சில பாடல்கள் வந்து நம்ம டியூனா உட்காந்து ரொம்ப அழகா பிடிக்கும்னா அந்த லிரிக்ஸ் நம்ம எதுவுமே சொல்ல சுந்தரி கண்ணால் ஒரு செய்திலாம் வந்து அதுக்கு மேல ஒரு டியூனோ ஒரு லிரிக்கும் கேட்க முடியாது அந்த மாதிரி. ஸோ 2 பக்கமும் பண்ணலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். Hi, வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.